நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது கைதி மூவில வர சீன் மாதிரி. கார்த்தி விபூதிய தீனா கிட்ட குடுக்குறப்போ, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லன்னு சொல்றப்போ, வரும் அப்படின்னு கனத்த குரலோட கார்த்தி சொல்றத நம்ம பார்த்திருந்திருப்போம். அதுல ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது ஆக்சுவலா அப்ப நமக்கு புரியல. பட் எப்பவுமே லேட்டரா தானே புரியுது லைஃப்ல சில விஷயங்கள். கரெக்ட்டா? அப்போ ஏத்திஸ்ட்டா ப்ரோ நீங்க? அப்படின்னு கேட்டா, ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். இது ஒய் பிளட் சேம் பிளட் வித் மீ டிகே. கம்ப்யூட்டர் ஜி நம்ம இன்ட்ரோ போட்டு விடுங்க. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் என்னை யார் வெல்லுவார் ஓ ஏத்திஸ்டா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா நோன்பு கஞ்சி சாப்பிடாத ரம்ஜானே இல்ல. பிள்ளையார் கோவில்ல பொங்கல் சாப்பிடாம கழிஞ்ச டியூஷன் நாட்களே இல்லன்னு சொல்லலாம். பெருமாள் கோயில் புளியோதரைக்கு நான் அடிமைங்க. எப்பவாச்சும் தோன்றப்ப மட்டும் சர்ச்சுக்கு போறது, அம்மாவுக்காக மட்டுமே அடிக்கடி போறதுன்னு ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழ்ந்து கழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அப்போ நம்பிக்கை இல்லையான்னு கேட்டா அப்படியும் இல்ல. அதே டைம்ல பக்தி பலமான்னு கேட்டா கண்டிப்பா அப்படியும் இல்ல. பட் ஜென்ரலா சர்ச்சு, கோவில், மாஸ்ஜித்ன்னு எங்க போனாலுமே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அந்த பீஸ தான் எல்லா மதமுமே போதிக்குதுன்னே சொல்லுவேன். ரீசென்ட் டைம்ல மென்டார் ஒருத்தர் சொன்ன வார்த்தை ரொம்பவே என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. அதாவது உனக்கு ஏதாவது வேணும்னா, அதாவது உனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும், நீ ஏதாச்சும் பண்ண போற அப்படின்னாலும், இந்த 3 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொன்னது ஆழமா எனக்குள்ள பதிஞ்சுச்சுன்னு சொல்லுவேன். அது என்னன்னா, திங்க், ஆஸ்க், ரிசீவ் அப்படின்னு ஒரு 3 வார்த்தைய அவர் சொல்றாரு. உனக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா? அத பத்தி திங்க் பண்ணு. அத ஸ்பிரிச்சுவலா நம்பி கேளு. தி யூனிவர்ஸ் வில் கிவ் இட் டூ யூ அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அதாவது யூ வில் பி ரிசீவ்ட்ன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அவர் இத ஸ்பிரிச்சுவலா என்கிட்ட சொல்றாரு. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் எ ஸ்டபர்ன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டைம்ல அதே டைம்ல யூனிவர்ஸ்க்கு தெரியும் எத, யார, எப்போ உன் லைஃப்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகம் அடுத்த நிமிஷம் ஒளிச்சு வச்சிருக்கிற ஆச்சரியம் ஏராளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த யூனிவர்ஸ் கிட்ட திங்க், ஆஸ்க், ரிசீவ், கிராட்டிட்யூட் அப்படின்றதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்றது என்னோட கோரிக்கை. அத பத்தி திங்க் பண்றோம், அத கேட்கிறோம், அத ரிசீவும் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல, அதுக்கான கிராட்டிட்யூட தெரிவிக்கிறது தான வாஸ்தவமான செயலா இருக்கும்னு எனக்கு பட்டுச்சு. அத பத்தி பேசலாமேன்னு இந்த வீக் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி அத ஒரு டாபிக்கா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அட பெருசா ஒண்ணும் இல்லங்க. மார்னிங் வேக்கப் ஆனதும் ஒரு 2 நிமிஷம் இந்த டேய குடுத்ததுக்காக ஒரு சின்ன நன்றிய நமக்குள்ள நாமளே நெனச்சுக்கலாம். அடுத்த நாள், அட அடுத்த நிமிஷம் அப்படின்றதே யாருக்கும் கேரண்டி இல்லாத பட்சத்துல, நமக்கு அது கிடைக்குதுன்னா, அதுக்கான நன்றிய சொல்றது தானே கரெக்ட்டான முறையா இருக்கும். ஸோ இதே மாதிரி டே டு டே நம்ம ஃபேஸ் பண்ற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும், நம்மளோட கிராட்டிட்யூட தெரிவிக்கிறது நல்ல விஷயம் தானே. மெய்யழகன் மூவில வர மாதிரி தான். நமக்கு யாராவது ஏதோ ஒரு விதத்துல நல்லது பண்றாங்கன்னா, திருப்பி அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஆக்சுவலா செகண்டரி தான். பட் அங்க அந்த இடத்துல, அந்த நபர்கிட்ட கிராட்டிட்யூட தெரிவிக்கிற விதமா, கைண்டா இருக்கிறதே உத்தமம்னு நான் சொல்லுவேன். அட மெய்யழகன் எங்கப்பா இருக்கிறாங்க என் லைஃப்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, செம்ம சூப்பர். நீங்க மெய்யழகா மாறிடுங்கன்னு சொல்றேன். மார்னிங் டே ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து டேல மீட் பண்ற எல்லார்கிட்டயும், அதாவது லிஃப்ட் தர்றவங்க, ஆர் ரேபிடோ அண்ணால இருந்து, ஜாப் ரெஃபர் பண்ற நண்பர், கைமாத்தா காசு தந்த நண்பர், ஈகோ இல்லாத ஃப்ரெண்ட்லி சீனியர்ன்னு எல்லார்கிட்டயும் கைண்டா கிராட்டிட்யூடோட இருக்கிறது நம்மள நல்ல விதமா பூஸ்ட் பண்ணும்னு சொல்றேன். எந்த எதிர்பார்ப்பு இல்லாத டைம்ல ஒருத்தர் நமக்கு பண்ற ஹெல்ப்லாம் வேற லெவலுங்க. மார்னிங் நமக்காக ஃபுட் ரெடி பண்ற அம்மா, சப்போர்ட்டிவா, அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்ட்னர் கிடைக்கிறதெல்லாம் வரம்னே சொல்லுவேன். இல்லாதவங்களுக்கு இல்லாத பட்சத்துல தான் அதோட அருமை புரியும்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிறப்ப அத மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. அப்புறம் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன்ல, அந்த திங்க், ஆஸ்க், ரிசீவ்ன்னு. அதெல்லாம் அப்படியே நம்ம ஸ்டைல்ல. அதாவது அன்பா இருந்தாலும், வம்பா இருந்தாலும் பெருசா வச்சு தான் நமக்கு பழக்கம். அந்த ஸ்டைல்ல திங்க் பிக், ஆஸ்க் பிக், ரிசீவ் பிக்ன்னு சொல்றேன். அதாவது பெருசா யோசிங்கன்னு சொல்றேன். ஏன்னா ஸ்மால் ஏம் இஸ் அ கிரைம். திங்க் பிக்ன்னு நான் சொல்லல, அப்துல் கலாம் சொல்றாரு. பி கைண்ட், பி தாட்ஃபுல், பி ஜென்யூன், பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் பி தேங்க்ஃபுல் அப்படின்னு சொல்லி இந்த வீக் கிராட்டிட்யூடுக்கான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குவோன்னு சொல்றேன். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்கன்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சின்ன சின்ன விதமா கிராட்டிட்யூட சொல்லலாம்னு சொல்றேன். ஆனா தேங்க்யூ சொல்றது என்னங்க ஆயிரப்போகுது அப்படின்னு எதுவும் யோசிக்காதீங்க. தேங்க்யூன்ற வார்த்தையா சொல்லாட்டியும் பரவாயில்ல, பி கைண்டா இருங்க. ஆல்வேஸ் பி கைண்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீக் எபிசோட முடிச்சுக்குவோம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல டாபிக்கோட திரும்பவும் வரேன். அது வரைக்கும் உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்க கூட இருக்கவங்க கிட்ட கிராட்டிட்யூட தெரிவிச்சு கைண்டா இருங்க. முடிச்சுக்குவோம். See you, bye bye, take care. Cheers. DK. இது ஒய் பிளட் சேம் பிளட்.
வரட்டா.